2 நுரையீரல் இருக்கு. அந்த நுரையீரல்ல போய் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தான் நிமோனியா. இன்ஃபெக்ஷன்ன்றது பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், பூஞ்சனால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், எதனால வேணா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் லங்ஸ்ல கேட்கும், அதான் வீசிங். அப்படி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்னா லங்ஸ்ல போற டியூப்ஸ்லாம் சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி நோய். ஒரு தூசியோ புகையோ கிளைமேட் மாறுதலோ இந்த தூசிலாம் படும்போது லங்ஸ்ல ஓவர் ரியாக்ஷன் ஆகுது. அப்போ அந்த லங்ஸுக்கு போற டியூப்ஸ்லாம் சுருங்குது அப்படின்னும் போது யாரு ஜெனட்டிக்காவே இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு இந்த தூசி புகைப்படும் போது ரியாக்ஷன் ஓவரா இருக்கு. ஸோ இந்த ஓவர் ரியாக்ஷன் தான். நுரையீரல் உள்ள போறது வந்து சாப்பாடு கிடையாது, நுரையீரல் உள்ள போறது காத்து. அப்ப கெட்ட காத்துன்றது எதுலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணோம்னா சிகரெட், பீடி, அதே மாதிரி காஞ்சா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்மோக்க உள்ள இருக்கிறீங்க. சார் என்ன சார் நல்ல வாட்டர்மெலன் பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கீங்களான்னு புரியுதா, சாக்லேட் பெர்ஃப்யூமான்னு கேட்பீங்க. அப்போ வேப் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றதுனால இவன் நிறைய பஃப உரிய ஆரம்பிக்கிறான். இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல அந்த ப்ரமோட் பண்றானுங்களே, ஏதாவது ஒரு டப்பா கம்பெனி வச்சுக்கிட்டு சும்மா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்ட்டு மக்களை ஏமாத்துறது, கவர்ச்சியா ஏதாவது ஒரு நடிகையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு, அது ரொம்ப தப்பு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் சபரிநாத் அவர்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ நிமோனியான்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன சார், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருது, அதை எப்படி கியூர் பண்ணலாம்? சரி, நிமோனியான்றது வந்து நுரையீரலோட இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நுரையீரல் 2 நுரையீரல் இருக்குது. அந்த நுரையீரலில் போய் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தான் நிமோனியா. இன்ஃபெக்ஷன்ன்றது பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், பூஞ்சனால இன்ஃபெக்ஷன் ஆகலாம், எதனால வேணா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ பேசிக்கலாக லங்கோட இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியான்னு சொல்லுவோம். இதோட அறிகுறிகள் எடுத்துக்கிட்டா முதல் மெயின் அறிகுறி வந்து கடுமையான ஜுரம், ஓகேங்களா, குளிர் நடுக்கத்தோட வரும். 2வது நல்ல ஒரு இரும்பல் சளி கலராக வரும். 3வது பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் நெஞ்சு வலி வரலாம். 4வது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இதுல டேஞ்சர் அறிகுறிகள் என்ன அப்படின்னா, மூச்சு வாங்குது, ரத்த மாதிரி வருதுன்னா இது டேஞ்சர்னு அர்த்தம், உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு அர்த்தம். ஆனா இந்த இரும்பல் சளி ஜுரம் கடுமையா இருக்கணும், அதெல்லாம் நிமோனியா அறிகுறிகள்ல வரும். அதர் தேன் தட் வந்து நீங்க சொன்ன மாதிரி எப்படி அதை கண்டுபிடிக்கும், கண்டிப்பா நுரையீரல் டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ லங்ஸ்ல வந்து ஒரு சில மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்கும், கிருன்னு கிரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா கிளாசிக்கலா அந்த நிமோனியா இன்ஃபெக்ஷன் பேட்ச் தெரியும். என்ன கிருமின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜென்ரலா சளி டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரீட்மெண்ட் ஆங்கிள்னும் போது மெயினா வந்துட்டு வீட்டுல இருந்து யாரும் வைத்தியம் பார்க்காதீங்கன்றதான் மெயின் ப்ராப்ளம். கண்டிப்பா டாக்டர் வந்து பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் வந்து பாருங்க, அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன கிருமிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை தாண்டி வந்து ஃபீவருக்கு மருந்து, பாடியோட ரீஹைட்ரேஷன், விட்டமின் சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் போகும். ஸோ இப்படிலாம் கரெக்டாக பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் இந்த நிமோனியா வராம தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்குதான் தடுப்பூசிங்க இருக்கு. ஸோ நிமோனியா தடுக்கிறதுக்கு பிரெவனார், அதாவது நிமோகாக்கல் தடுப்பூசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூ தடுப்பூசி இதெல்லாம் இருக்கு. அதாவது பன்னி காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல் தடுப்பூசி, இதெல்லாம் கரெக்டாக ஆன் பர் டேட் போடணும். ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு இது ஷெடியூல்லே வந்துடும். வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏஜ் ஆக லங்ஸோட இம்யூனிட்டி குறையும். அப்போ இன்ஃபெக்ஷன் லைக் நிமோனியாஸ் ஈஸியா வரும். ஓகே சார், இப்போ ஆஸ்துமாவும் வீசிங்கும் சில பேர் ஒன்று அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு மூச்சு திணறல் வருதுனாலே அது ஆஸ்துமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, வீசிங்ன்றது ஒரு சவுண்டு. ஓகேங்களா? நம்ம வந்து லங்ஸ்ல இருந்து ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்ட் வரதா வீசிங்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு டாக்டர் கேட்கும் போதோ இல்லைன்னா சில நேரத்தில் பேஷண்ட்ஸ் வீசிங் அதிகமாக தான் தானா கூட கேட்கும், அவங்களுக்கே கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் லங்ஸ்ல கேட்கும், அதான் வீசிங். அப்படி கேட்குதுன்னா என்ன அர்த்தம்னா லங்ஸ்ல போற டியூப்ஸ்லாம் சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படிதான் கேட்கும். ஸோ ஆஸ்துமாவும் வீசிங்கும் ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த சவுண்டு பேர் வீசிங். அந்த வீசிங் ரொம்ப காமனா எந்த கண்டிஷன்ல வருதுன்னா ஆஸ்துமால வருது. ஓகேங்களா? ஆனா வீசிங் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் வரும், வீசிங் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் வரும், வீசிங் சிஓபிடின்னு சொல்லக்கூடிய அடைப்பு நோயிலையும் வரும். இந்த மாதிரி வீசிங்கான காரணம் பல காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப காமனா வர்றது ஆஸ்துமால. அதனாலதான் எல்லாருமே வந்துட்டு ஆஸ்துமா வீசிங் ஒன்னா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கிடையாது. ஆஸ்துமான்றது ஒரு அலர்ஜி நோய். ஒரு தூசியோ புகையோ கிளைமேட் மாறுதலோ இந்த தூசிலாம் படும்போது லங்ஸ்ல ஓவர் ரியாக்ஷன் ஆகுது. அப்போ அந்த லங்ஸுக்கு போற டியூப்ஸ்லாம் சுருங்குது அப்படின்னும் போது அதுதான் ஆஸ்துமா. ஸோ வீசிங்ன்றது அறிகுறி, ஆஸ்துமான்றது ஒரு நோய். இப்போ ஆஸ்துமா வருதுல, அது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் இப்போ வருது. ஸோ அது வந்து ஜெனட்டிக்கா வருதா இல்லை இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் மாதிரி? இல்லை, இதெல்லாம் நம்ம குழப்பிக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் இதெல்லாம் மெயின் ரூல். ஓகேங்களா? ஜெனட்டிக்ன்றது என்னன்னா நம்ம ஃபேமிலியில ஜீன்ஸ்ல யாருக்காவது வந்து இந்த மாதிரி அட்டோபி ஆஸ்துமா இருந்ததுன்னா அதே ஜீன்ஸ்ல நம்மளுக்கும் வந்து சான்சஸ் வர்றதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதை தூண்டி விடுறது தான் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லாருமே தூசியில போவாங்க, எல்லாருமே புகையில போறாங்க, எல்லாருமே வேற கண்ட்ரி வேற குளிர் நடுக்கத்துக்கு போறாங்க, வெயில்ல போறாங்க. ஆனா எல்லாருக்கும் வீசிங் வர்றது இல்லை, ஒரு சில பேருக்கு தான் வருது.
அப்போ அந்த ஒரு சில பேர் யாரு அப்படின்னும் போது தான் யாரு ஜெனட்டிக்காவே இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு இந்த தூசி புகைப்படும் போது ரியாக்ஷன் ஓவரா இருக்கு. ஸோ இந்த ஓவர் ரியாக்ஷன் தான் ஆஸ்துமா. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஜெனட்டிக்ஸ்னால வருது. அப்படி வந்த நோய் எது தூண்டி விடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூசியோ புகையோ கிளைமேட் மாறுதலோ கிருமி தாக்குதலோ இதெல்லாம் அந்த வீசிங்கை தூண்டி விடுது. அதனால தான் மெயினாக நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தடுக்க வேண்டியது இருக்கு. தூசி படாம பாத்துக்கோங்க, புகைப்படாம பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வருது. ஓகே, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி கியூர் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி? கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நிறைய பேர் கேட்கறாங்க என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நுரையீரல் உள்ள போறது வந்து சாப்பாடு கிடையாது, நுரையீரல் உள்ள போறது காத்து. ஸோ காத்து தான் மெயினா நுரையீரல் நோய்களுக்கு முக்காவாசி மெயின் ரீசன். அப்படி இந்த காத்தை வந்து கட்ட காத்தை நீங்க உள்ள லங்ஸுக்கு அமிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது தான் லங்ஸ் வந்து சீக்கிரமா பாலடையுது. அப்ப கெட்ட காத்துன்றது எதுதெல்லாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணோம்னா சிகரெட், பீடி, சாரி, அதே மாதிரி ஹுக்கா, அதே மாதிரி காஞ்சா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்மோக்க உள்ள இருக்கிறீங்க. அதே மாதிரி சில பேர் சிகரெட் நான் பிடிக்க மாட்டேன் சும்மா கூட தான் நிப்பன்றவங்க, அவங்களுக்கு இன்னும் டேஞ்சர். ஏன்னா பிடிக்கிற புகையும் அவங்க வந்து ஊதுற புகையும் அவங்க உள்ள இருக்கணும், சிகரெட்ல இருந்து வர புகையும் உங்களுக்கு போக போகுது. ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை ஈஸியாக டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், அதாவது காத்துல இருக்கிற மாசு. இப்போ எக்ஸாம்பிள் டெல்லியும் நம்ம ஊர் பொள்ளாச்சியும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா டெல்லியில் பிறந்து வளர்ற குழந்தைங்களுக்கு 25-30 வயசுல கேன்சர்ஸ் வருது, லங் கேன்சர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கெட்ட காத்துல வாழ்றான். அந்த காத்துல கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, PM2.5, PM10, ஓசோன் எல்லாம் ஹையா இருக்கு. அப்ப அந்த காத்தையும் அவன் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கான போது அவனுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. ஆனா இதே பொள்ளாச்சியில் வரும்போது நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் போது அந்த ஏரியாவில் வந்து பெருசா வந்து பொல்யூஷன் இல்லாம போது அவனுக்கு லங்ஸ்ல பாதிப்பு வர்றதில்லை. அப்போ காத்து மாசுன்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அப்போ காத்து மாசை குறைக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்கு, சமூக பொறுப்பு இருக்கு, NGO பொறுப்பு இருக்கு, நம்ம பொறுப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இப்ப டீசல் எக்ஸாஸ்ட் வண்டி எல்லாம் பெட்ரோல் எக்ஸாஸ்ட் வண்டி எல்லாம் எலக்ட்ரிக் வீக்கலா மாத்துறதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு. ஓகேங்களா? பில்டிங்ல எல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மரத்தை வளர்க்கறது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதான் காத்து மாசம் வந்து நம்ம வந்து கை வைக்க முடியும். இது 2. 3வது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல சில பேர் பார்த்தீங்கன்னா கல் குவாரியில வேலை செய்யறாங்க, கிரானைட் ஃபேக்டரி வேலை செய்யறாங்க, மார்பிள் ஃபேக்டரி வேலை செய்யறாங்க, டைல்ஸ் ஃபேக்டரி வேலை செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் அரைக்கும் போது அவங்களுக்கு நிறைய அந்த ஃபைன் பார்ட்டிகல், சிலிக்கா, ஆஸ்பெஸ்டாஸ், கோல் ஒர்க்கிங், இவங்க எல்லாருக்குமே வந்து உள்ள போகுது. இப்போ எக்ஸாம்பிள் நெய்வேலி நிலக்கரி யூஸ் பண்றான். அப்ப நிலக்கரி ஃபேக்டரி இதுலயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த நிலக்கரியோட எக்ஸாஸ்ட் எல்லாமே அவன் லங்ஸ்ல போய் படுது. அப்ப இந்த மாதிரி ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர்ஸையும் வந்து நம்ம தடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா நிறைய டைம் வந்து லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் போது காத்துல சுத்தம் தான் மெயினா வருதுன்ற. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உதாரணங்கள் காத்து ரிலேட்டடா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டா எனக்கு லங்ஸ் கிளீன் ஆயிருமா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல. இந்த ப்ரமோட் பண்றானுங்களே ஏதாவது ஒரு டப்பா கம்பெனி வச்சுக்கிட்டு சும்மா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்ட்டு மக்களை ஏமாத்துறது, கவர்ச்சியா ஏதாவது ஒரு நடிகையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு, அது ரொம்ப தப்பு. ஸோ லங்ஸ் அதெல்லாம் பெருசா கிளீன் பண்ணாது. ஓகே, ஸோ காத்தோட தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் எக்ஸ்போஷர், இதெல்லாம் தான் மெயின் ப்ரொடெக்ஷனா வந்து அமையுது. அதர் தன் சில பேர் கேட்கறாங்க பிரீத்திங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் கியூர் பண்ணுமான்ட்டு. ஸோ இப்போ நீங்க வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போறதுனால வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் கியூர் பண்ணிடுமானா கிடையாது. வாக்கிங் போறது எதுக்கு? ஒரு நல்ல ஒரு டெய்லி ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு. அந்த மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸும் சரி, யோகாவும் சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஈவன் கேன்சர் இருக்கு, நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண இதெல்லாம் சரியாயிடுமா? எப்படியா சரியாகும்? அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஆஸ்மா இருக்கு, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிடுமா? சரியெல்லாம் ஆகாது. அது உங்களுக்கு லங்ஸுக்கு டெய்லி எக்ஸசைஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நான் டெய்லி வாக்கிங் எப்படி போறேன், அந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர மற்றபடி வந்து இந்த நோயை சரி பண்ணிடும் அப்படின்ற ஆங்கிள் நீங்க அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்கன்றது நம்ம பதில். இப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ன்றது வந்து கிட்ஸுக்கும் வருது, எல்டர்ஸ்க்கும் வருது, 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் வேரி ஆகுமா? ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காரணங்கள் பொறுத்து தானம்மா. ஓகே, இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் கேன்சர் வருது, அடல்ட்ஸ்க்கும் கேன்சர் வருது, குழந்தைக்கும் ஆஸ்மா வருது, அடல்ட்ஸ்க்கும் ஆஸ்மா வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டோசேஜஸ் மாறும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு வேற டோஸ், அடல்ட்ஸ்க்கு வேற டோஸ். ஆனால் ஒரு சில டிசீஸ்லாம் குழந்தைங்களுக்கு மட்டுமே அதிகமாக காணப்படுது, ஒரு சில டிசீஸ் அடல்ட்ஸுக்கு மட்டும் தான் காணப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் லங்ஸ்ல வர கேன்சர், புற்றுநோய், இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங். அப்போ இது பண்றது குழந்தைங்களா பெரியவங்களா? பெரியவங்க தான். அப்போ பெரியவங்களுக்கு தான் லங் கேன்சர் மாதிரி நோய் ஈஸியா வருது. அதே மாதிரி COPD, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங். ஓகே, ஸோ சிகரெட் பிடித்ததுனால வந்து சுவாச குழாய் டியூப் வந்து சுருங்கி போயிடுது. இந்த COPD தான் வந்து 2030 ஃபர்ஸ்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்தா இருக்க போகுது. ஓகேங்களா? ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இப்ப இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக், 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட், 3வது பாத்தீங்கன்னா COPD,
ஆனால் 2030 டேட்டா பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி இந்த டிசீஸ் அதிகமாயிட்டு போறதுனால 2030 இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரும்ன்றான். ஓகேங்களா, அந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரும்ன்றான். அப்போ இந்த சிஓபிடி அடல்ட்ஸ்ல தான் மெயினாக காணப்படுது. ஓகே, ஸோ சின்ன பசங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் அலர்ஜி, பீடியாட்ரிக் இது இப்போ ஸ்கூலுக்கு போனனால ஒரு சளி பிடிச்சின்னு வருவான். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி. ஸோ குட்டி வைரஸ் கூட அவனை தாக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து பொடி வைரஸ் தாக்குதல், அது பார்த்தா வேல்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பீடியாட்ரிக் ஆஸ்துமா, பீடியாட்ரிக் அலர்ஜி, இதெல்லாம் குழந்தைங்கள ரொம்ப காமன். அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேன்சர்ஸ், ஐஎல்டிஸ், சிஓபிடிஸ் எல்லாம் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப காமன். ஸோ டிசீஸ்க்கு பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மேரி ஆகும். சார் இப்போ இந்த லங்ஸ்ல வந்து செடிலாம் வளருது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? இல்லை, இப்போ வந்து அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா, ரொம்ப ரேர் கேஸ். மேபி ரிப்போர்ட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, நான் என் லைஃப்ல அந்த கேஸ் பார்த்தது இல்லை. பட் ஆனால் லங்ஸ்ல வந்து நிறைய டைம் வந்து இந்த கிருமிகளை வந்து இந்த எஸ்பெஷலி பூஞ்சைகள்னு சொன்ன ஃபங்கஸ், ஓகேங்களா, அந்த பூஞ்சைகள் வளர்றதே நம்மளுக்கு சில நேரத்தில் பிராங்கோஸ்கோப்பியில் உள்ள போய் பார்க்கும்போது அந்த செடிகள் வளர்ற மாதிரி தெரியும். எஸ்பெஷலி கருப்பு கலர் செடியா இருக்கும். அது பேர் தான் கரும்பூஞ்சை, கரும் ஃபங்கஸ். நம்ம இந்த கோவிட் டைம்ல கூட அதிகமாச்சு கரும்பூஞ்சை அதிகமா இருக்கும், மியூகார்மைகோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய இந்த மாதிரி கேசஸ் நீங்க கேட்கறது ரொம்ப காமனா பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோபெசர், ஃபைட்டோபெசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய டைம் வந்து இந்த இந்த மாதிரி வயிறு வலின்னு இருப்பாங்க ரொம்ப நாளா, இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி உள்ள போய் பார்க்கும் வந்து வயிறு ஃபுல்லா முடியா இருக்கும், பல்லுகளா இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. அவங்க ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அது முடியை சாப்பிட்டுனே இருக்கிறதுனால வயிறுல போய் முடியெல்லாம் சிக்கிக்கிட்டு அது ஒரு பால் மாதிரி ஆயிடும். வயிறை கட் பண்ணால் முடியா எடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஃபைட்டோபெசார்னு சொல்லுவாங்க, அது ட்ரைகோபெசார்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேர் கேஸ் தான். இப்போ புதுசாக அந்த வேப்பிங், சிகரெட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆனால் அது தவறான கருத்து. இப்போ சிகரெட் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் அதில் ஏன் அடிக்ட் ஆகுறாங்க, நிக்கோட்டின்னால அடிக்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ வேப்பிங்லேயும் அதே தானே இருக்குது. வேப்லேயும் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் தான் இருக்குது. ஓகே, ஸோ சிகரெட் வந்து என்ன கிர்ரு கொடுக்குதோ அது வேப்பும் கொடுக்குது. அப்போ வந்து சிகரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதை தாண்டி வேப்பில் அந்த நிக்கோட்டினை தாண்டி என்ன இருக்குன்னா சிகரெட்டில் இந்த டொபாக்கோ, டாரு இதெல்லாம் இருக்குது. அதனால லங் கேன்சர்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ வேப்பிங் என்ன சொல்றாங்க, இதுல உனக்கு லங் கேன்சர் வராது அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்றான். ஓகேங்களா, ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, சரி லங் கேன்சர் வராதுன்னு ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டா கூட சிகரெட்டுக்கும் வேப்பிங்க்கும் நான் என்ன மெயினா நான் என்னோட ஸ்டடியில பார்வையில பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, சிகரெட்னா நீ கண்ட இடத்துல பிடிக்க முடியாது. இப்போ சிகரெட் வந்து நான் இங்க பத்த வச்சேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க கரெக்டா. ஆனா நான் இங்க போய் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் வேப் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சார் என்ன சார் இல்லை வாட்டர்மெலன் பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கீங்களான்னு புரியுதா, சாக்லேட் பெர்ஃப்யூமான்னு கேட்பீங்க. அப்போ வேப் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றதுனால இவன் நிறைய பஃபை உரிய ஆரம்பிக்கிறான். சிகரெட்னா ஒரு 10 பஃப்ல காலி ஆயிடுது. பிளஸ் அவன் ஒரு பப்ளிக் ஸ்பாட்டை தேடாம ஒரு தனிமை ஸ்பாட்டை தேடணும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பிடிக்க முடியாது. ஒரு கிளாஸ் ரூம்ல பற்ற வைக்க முடியுமா, இல்லை ஒரு மீட்டிங் ஹாலில் பற்ற வைக்க முடியுமா, பற்ற வைக்க முடியாது. அப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து போய் அவன் தம் அடிச்சுட்டு வரணும். ஆனால் வேப்பிங் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் இப்போ நான் பாத்ரூம்ல போய் பண்ணிட்டு வந்துடலாம், எங்கே வேணா பண்ணிட்டு வரலாம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது திமிரு தானே அதிகமாகிடுது. அப்போ வேப்பிங்னால வந்து உனக்கு நிறைய ஸ்மோக்கை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கு. கேன்சர் வராது, ஆனால் நிறைய வேப்பர்ஸ் சிஓபிடி மற்றும் ஐஎல்டி மாதிரி நோய்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஓகேங்களா, இதான் வெஸ்டர்ன் டேட்டா சொல்லுது. அதனால வேப்பிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்மோக்கிங்ன்றது தான் நம்ம பார்வையாக இருக்கு. இப்போ லங்ஸ்ல ப்ராப்ளம்னாலே அதுக்கு சிகரெட்ஸ் தான் காரணம், லிவர்ல ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து ஆல்கஹால் தான் காரணம். அதை தாண்டி இதெல்லாம் ரீசன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மெயின் ப்ராப்ளம் லங்ஸுக்கு, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா டேரெக்டாக லங்ஸுக்கு போகுது. ஓகே, ஸோ அதை தாண்டி வேற காரணங்கள் என்னும் போது லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஓகேங்களா, ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதை தடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பெருசாக வந்து இந்த மிடில் ஏஜில் அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ், இந்த குழந்தைங்க வயசானவங்க இவங்களுக்கு தான் இந்த நிமோனியா, இப்போ இந்த கோவிட் வந்தது, கொரோனா, அதுலேயே பல பேர் இறந்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயசானவங்க குரூப் தான். ஸோ ஏன்னா அவங்களோட நுரையீரல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ஈஸியாக கொரோனாவோட ஆட்டத்தை அதிகமாக போட்டுச்சு. அதனால யாராவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அந்த இன்ஃபெக்ஷன்ஸை தடுத்துக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த தடுப்பூசின்ற கான்செப்டை சொன்னேன். நிமோகாக்கல் தடுப்பூசி, கொரோனாக்கு கொரோனா தடுப்பூசி, பன்னிக்காய்ச்சலுக்கு பன்னிக்காய்ச்சல் தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு ரிகார்டிங் தி ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் போது. அதை தாண்டி லங்ஸை வேற எது வந்து பாதிக்கலாம், ஸ்மோக்கிங் இன்ஃபெக்ஷன் தாண்டினா கண்டிப்பாக வந்துட்டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ஏர் சேஞ்சஸ் இதெல்லாம் பாதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற இப்போ வந்து நம்ம ஊர் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து ஊட்டி சைட்லேயே வாழ்ந்துட்டு அவர் உடனே டெல்லியில் போய் இறங்குறாருன்னா அந்த காற்று அவருக்கு ஒத்துக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த சேஞ்சஸ் இந்த ஏரியா. இப்போ நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன், ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில் சம்மரில் இருந்துகிட்டு இருக்கேன், திடீர்னு நான் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறேன், இல்லை நான் திடீர்னு போய் சுவிட்சர்லாண்டில், கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டுக்கு போகிறேன், அண்டார்டிகாவுக்கு போகிறேன்னு கிளம்புனா காலி ஆயிடுவேன். ஓகேங்களா, அடாப்டேஷன் நடக்காது.
ஸோ இது எல்லாமே வந்து லங்ஸை திடீர்னு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை ஆல்டிடியூடு ஓகேங்களா, லோ ஆல்டிடியூடு, திடீர்னு சப்மரீனில் ரொம்ப டீப்பாக போகிறேன், லங்ஸ் வெடிச்சிடும் ஓகேங்களா, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயங்களாக இருக்குது. இதை தாண்டி வந்து லங்ஸை பாதிக்கிறது இந்த டாக்ஸிக் கேஸஸ். நிறைய டைம் இந்த பட்டாசு தொழிற்சாலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து இறந்துடுறாங்க. மெயின் இறப்பு வந்து அந்த பிளாஸ்ட்னால இருக்காது, அங்கே வர புகையை சுவாசிச்சதுனால இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பாதிக்குது. அதே மாதிரி இந்த இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சிகரெட் மட்டும் தான் பிரச்சனைன்ட்டு. இப்போ இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட், சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில் எல்லாமே இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ். நம்ம வந்து ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ற அந்த ஃபெனாயில், ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர், இந்த வர நெடிகள், இதுவும் இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ். அப்போ இதெல்லாம் கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதுவும் எஸ்பெஷலி நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நார்மல் ஆளோட யாருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களை அவாய்ட் பண்ணணும். இதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி டேஞ்சர் தொழிற்சாலைகள், மெர்க்குரி தொழிற்சாலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிலக்கரி யூஸ் பண்ணுற தொழிற்சாலை, கல் உடைக்கிற தொழிற்சாலை, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கோஸ் ஆஸ்பெஸ்டஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரமா போட்டுட்டே போகலாம். ஓகே, இதை தாண்டி பெட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அனிமலோட டேண்டர்ஸ். ஓகே, இப்போ நாய் பூனையோட டேண்டர்ஸ். இப்போ அது எக்ஸாம்பிள் மீனா மேடம் ஹஸ்பண்ட் கேஸ், நம்ம அந்த புறாலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்ட்டு, இந்த மாதிரி நிறைய காரணம் போட்டுட்டே போகலாம்.